மேயருக்கு பர்த்டே. ஸோ பொதுமக்கள் எல்லாருமே வந்து மேயருக்கு விஷ் பண்ணிவிட்டு கிஃப்ட்ஸும் கொடுத்துட்டு போகிறாங்க. போலீஸ் எல்லாம் வந்து செக்யூரிட்டிக்காக நின்றுட்டுருக்காங்க. அதில் நாயும் நின்றுட்டுருக்கு. அதாவது போலீஸ் ட்ரெயின் பண்ண நாய். அதில் ஒரு நாய் பேர் தான் அண்டர்டாக். ஸோ அந்த நாய் என்ன நினைக்குதுன்னா, அந்த கிஃப்ட் பாக்ஸில் ஏதோ ஒரு பாக்ஸில் வந்து பாம்பு இருக்குதுன்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்குது. எல்லோரும் வந்து ஒரு வேளை ஏதாச்சும் வச்சுருப்பாங்க போலன்னு டென்ஷன் ஆகி அதில் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் லெக் பீஸ் இருக்கும். உடனே மேயரும் டென்ஷன் ஆயிடுவாங்க, மற்ற போலீஸும் டென்ஷன் ஆயிடுவாங்க. இப்படிப்பட்ட நாயெல்லாம் தேவையா, நம்மளுக்கு எவ்வளோ ட்ரெயின் பண்ணாலும் இது சரிப்பட்டே வர மாட்டுது, இதை விரட்டி விட்டுருங்க, இதை அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த போலீஸ் வந்து போய் தொலை அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுறாங்க. ஸோ இது கோவத்தில் வெளியே வந்து அந்த யூனிஃபார்ம் எல்லாம் கழட்டி போட்டு, போங்கடா, நான் இனிமேல் உங்களுக்கு ஒர்க்கே பண்ண மாட்டேன், என்னோட தர்மம் உங்களுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நடந்து போயிட்டுருக்கு. அப்போ அந்த நாயை ஒருத்தர் வந்து கடத்திட்டு போயிடுறாங்க. கடத்திட்டு போனால் ஒரு லேப் மாதிரி இருக்குது, அங்கே கடத்திட்டு போயிருக்காங்க. பார்த்தா அங்கே நிறைய நாய் இருக்குது. இந்த அண்டர்டாக்கு ஒன்றும் புரியல. பக்கத்தில் இருக்க நாய்கிட்ட, நான் யார், நீங்கள்லாம் யார், எதுக்கு என்னை இங்கே பிடிச்சிட்டு வந்திருக்காங்க, நீங்கள்லாம் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கேட்டுட்ருக்கு. ஒன்றும் புரியாமல் பார்த்தா இது ஒரு லேப், ரிசர்ச் லேபு. அதாவது ஏதோ ஒரு மெடிசன் கண்டுபிடிச்சி அதை நாய்க்கு செலுத்தி ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு பார்க்குற மாதிரி உள்ள லேப் தான். ஸோ வந்து இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து ரிசர்ச்சுக்காக அண்டர்டாக்கை தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த சயின்டிஸ்ட் வந்து ஒரு குள்ள மனுஷன் தான், ஒரு குட்டையாக ஒரு குட்டி பையன் மாதிரி இருப்பான். ஸோ அவன் வந்து என்ன பண்ணுறான்னா, ஒரு பெரிய ஊசி எடுத்துகிட்டு வந்து அண்டர்டாக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ரிசர்ச், அதாவது மனுஷங்களோட டிஎன்ஏவை நாய்க்கு போகிற மாதிரி ரிசர்ச் பண்ணியிருப்பார். அது சக்ஸஸ் ஆகுதா இல்லையான்னு பார்க்கறதுக்காக அண்டர்டாக்குக்கு அந்த ஊசியை போடலான்னு வருவாங்க. இது எவ்வளோ தடவை வேணாம் வேணான்னு கத்தி பார்க்கும். ஆனால் பக்கத்தில் நெருங்கி வரும்போது இது அந்த இடத்துலேருந்து குதிச்சிடும். அங்கே உள்ள எல்லா மிஷின்ஸ்லேயும், கம்ப்யூட்டர், லேப்டாப்ஸ் எல்லாம் அந்த முன்னாடி இருக்க டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துலேயுமே குதித்து ஓட ஆரம்பித்து அங்கே நிறைய ரிசர்ச்சுக்காக கண்டுபிடிச்சி வச்சுருந்த மெடிசன்ஸ், அப்புறம் நிறைய கெமிக்கல்ஸ் அதிலெல்லாம் தவ்வி கீழே எல்லாமே உடஞ்சி அதுக்குள்ளே இது மிக்ஸ் ஆகி பாதி இது உடம்புலையும் பட்டுரும். ஸோ இப்போ இதுக்கு வந்து சூப்பர் பவர் வந்துடும். சூப்பர் பவர் வந்தோடனே அந்த சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவாருன்னா, டக்குன்னு எல்லா விண்டோஸும் க்ளோஸ் பண்ணுற பட்டன் கிளிக் பண்ணுவார். பார்த்தா அதெல்லாம் உடச்சிக்கிட்டு வெளியே பறந்து போயிடும். ஸோ இவருக்கு ஒன்றும் புரியாது, இதுக்கப்புறம் இவ்வளோ ஸ்ட்ரென்த் வந்துச்சுன்னு யோசிச்சுட்டு இருப்பார். வெளியே பறந்து போயிடும், அவங்களால கேட்ச் பண்ணவே முடியாது. ஸோ வெளியே வந்து இப்போ பசிக்குது, என்ன பண்ணலான்னு ரோட்டில் நடந்துட்டு போயிட்டுருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆயிரும். பார்த்தா ஆக்சிடென்ட்டான கார் நெரிஞ்சிருக்கும். ஆனால் வந்து அண்டர்டாக்குக்கு ஒன்றும் நடந்திருக்காது. ஸோ என்ன பண்ணுவார்னா, அந்த கார் ஓனர் வந்து, பரவாயில்லையே உனக்கு ஒன்றும் ஆகலை, நீ ரொம்ப லக்கியான டாக், நீ எங்கள் வீட்டுக்கு வா, என் பையனுக்கு நீ ரொம்ப ஒரு ஃப்ரெண்டாக இருப்ப, அவனும் தனியாக தான் இருக்கான், நீயும் பாவம் தனியாக தானே இருக்கீங்க, நீங்கள் 2 பேரும் எங்கள் வீட்டில் இருங்கன்னு சொல்லிட்டு அந்த நாயை கூட்டிகிட்டு அவர் வீட்டுக்கு போகிறாரு. அவரோட பேர் டேன், அவரோட பையன் பேர் வந்து ஜாக். ஸோ வந்து ஜாக் வந்து அவங்க அம்மா இறந்ததுலேருந்து தனியாக தான் வாழ்ந்துட்டுருப்பான். அவனுக்கு கம்பெனிக்கு யாருமே இருக்க மாட்டார், இவங்க அப்பாவும் வேலை விஷயமா வெளியே போயிட்டே இருக்கிறனால. ஸோ வந்து இப்போ இந்த நாய் இருந்தால் கொஞ்சம் அவனுக்கு ஆறுதலாக இருக்கும், கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கும்னு கூட்டிகிட்டு வராரு. ஸோ இவனுக்கும் அந்த நாயை கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நாள் இவனை வீட்டில் விட்டுட்டு போவாங்க. சரி, அந்த நாய் என்ன பண்ணுன்னா, தனியாக இருக்கும்போது பசிக்குதேன்னு சொல்லிட்டு ஒரு ஜாம் மாதிரி இருக்கும், அதை வந்து சாப்பிட்லான்னு எடுத்து உடைக்கும். பார்த்தா அந்த ரூம் ஃபுல்லாக வந்து ஜாம் ஆயிரும். துடைக்கலான்னு துணி எடுத்துகிட்டு போனால் அந்த சோஃபாலாம் பறந்துடும். ஸோ வந்து அவங்க வீட்டையே நாசம் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே குதிச்சா அங்கே குதிச்சு எல்லாத்தையும் தலைகீழ கீழே உடச்சி போட்டு வீடையே நாசம் பண்ணி வச்சிரும். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பையன் ஒரே ஷாக் ஆயிடுவான். இது நினைக்க, ஐயோ போச்சு, இவன் என்னை திட்டி வீட்டை விட்டு அமுச்சு விட போகிறான் அப்படின்னு நினைக்கும். பார்த்தா அது சரி, வீடு பார்த்துக்கலாம், இதெல்லாம் நேச்சுரல் தான், நீ சாப்பாடுன்னா நீ இங்கே தான் இருக்கோம், நீ இங்கே வந்து சாப்பிட்லாம்ல, எதுக்கு இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு அவனும் கூல் ஆயிடுறான். அடுத்த நாள் என்ன நடக்குதுன்னா, இந்த டாக் வந்து யார் இது பண்ணது அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்பான். அதுக்கு இந்த டாக் வந்து அண்டர் டாக் வந்து, நான் தான்ப்பா பண்ணேன், என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லும். அதாவது நாயோட பாஷையில் கத்திக்க சொல்லும் வவ்வுன்னு. ஆனால் இவனுக்கு அது புரியும். ஸோ இது என்னென்னா, அந்த கெமிக்கல் யூஸ் பண்ணனால நாய் வந்து பேச ஆரம்பிச்சிருச்சு. அதோட பாஷையில் சொன்னாலும் நம்மளுக்கு புரிகிற மாதிரி சொல்லும். ஸோ வந்து இது சாதாரண நாய் இல்லை, இது ரொம்ப ஒரு மாதிரி விசித்திரமாக இருக்குது, இதுக்கு நிறைய பவர்ஸ் இருக்குது, சூப்பர் பவரான நாய் தான், பேட்மேன், ஹீமேன், ஸ்பைடர்மேன் மாதிரி இதுக்கும் ஒரு சூப்பர் பவர் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான் ஹீரோ. ஸோ அடுத்த நாள் வந்து அவன் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக அண்டர் டாக்கையும் கூட்டிகிட்டு போவான். பார்த்தா அவன் கேர்ள் ஃப்ரெண்டோட பேர் வந்து மாலி, அவகிட்ட இருக்கிற நாய் பேர் வந்து பாலி. ஸோ அந்த நாயை பார்த்த உடனே அண்டர் டாக்கு ரொம்ப பிடிச்சிரும். ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கால அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே ஒரு லவ் நம்ம அண்டர் டாக்குக்கு. இவங்க 2 பேரும் பாய் ஃப்ரெண்ட்ஸும் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸும் பேசிகிட்டு இருப்பாங்க. சரி, அப்படி இப்படின்னு எப்போ வருவ, மீட் பண்ணலாம் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த நாய் 2ம் பேசிகிட்டு இருக்கோம். பார்த்தா நாய்க்கு ரொம்ப பிடிச்சி போயிடும், அந்த நாய்க்கும் இதை பார்த்தோன்னே பிடிச்சி போயிடும். கேர்ள் ஃப்ரெண்ட் கிளம்பி போயிடுவான். இவன் வந்து சும்மா இருக்காமல், இந்த டிஸ்கை த்ரூ பண்ணுறேன், நீ வந்து பிடிக்க முடியுமா பாரு அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு தான் சூப்பர் பவர் இருக்கே, வேறு என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அதை த்ரோ பண்ணுவான். பார்த்தா வேகமாக ஓடி ஒரு கட்டத்தில் பறந்தே பிடிச்சிட்டு வந்துடும். அதால் பறக்க முடியுன்றதே இவனுக்கு இப்போ தான் தெரியும்.
ஒரு குச்சியை தூக்கி எறிவான். பார்த்தா இதை டிக் பண்ணி வைன்னு சொன்னோடனே ஒரு மலை மாதிரி மண்ணை தோண்டி 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 குமிச்சு ஒரு மலை அளவுக்கு வந்து குமிச்சு வச்சு இதை டிக் பண்ணிடும். ஸோ ரொம்ப பெரிய சூப்பர் பவர்ஸ், எதுனாலும் உடச்சிரும், எதுனாலும் தூக்கிரும், அந்த மாதிரி அளவுக்கு ஒரு பெரிய சூப்பர் பவர் இந்த அண்டர் டாக்குக்கு இருக்கும். இவன் வந்து வேறு என்னென்ன சூப்பர் பவர் தான் உன்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்பான். அதுக்கு ஒரு தும்மல் போடும் பாருங்க, இதுவே பறந்து போயிடும், அவ்வளோ தண்ணி அதுக்கிட்டேருந்து தெரிக்கும். இவன் பயந்து மிரண்டே போயிடுவான். அப்புறம் இதுக்கு நேம் வந்து ஷார்ட் ஷைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலரில் நேமை வந்து எழுதிட்டு இவனோட அட்ரஸையும் அதில் எழுதி, ஒருவேளை தொலைஞ்சிட்டான்னா கண்டுபிடிக்கிறதுக்காக எழுதி காலரில் கட்டி விட்டுருப்பான். இந்த ஊரில் என்ன பிரச்சனை நடந்தாலும் நம்ம அண்டர் டாக் தான் வந்து அவங்கள காப்பாற்றி கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ இப்போ வந்து என்னென்னா, ஒரு பில்டிங்லேருந்து ஒரு பாட்டி வந்து தவறி விழுகிற மாதிரி பிடிச்சி தொங்கிட்டு இருப்பாங்க. அண்டர் டாக் தான் வந்து அவங்கள தூக்கி கீழே கொண்டு வந்து நிறுத்தும். ஸோ அந்த ஊரில் உள்ள ஹீரோவே இப்போ அண்டர் டாக் தான். ஆனால் வந்து இந்த பாட்டி யாருன்னா அந்த சயின்டிஸ்டோட அசிஸ்டன்ட் தான். ஸோ இந்த ஊரில் யார் நடந்தாலும் இப்படி தான் பண்ணுது, ஒரு நாய்க்கு இவ்வளோ சூப்பர் பவர்ஸா அப்படின்னு சொல்லி எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும்போது தான் சயின்டிஸ்ட்க்கு ஒன்று புரிய வருது. ஸோ நம்ம லேபில் உள்ள மெடிசனால தான் இது வந்து இப்படி இவ்வளோ பெரிய பவர் கிடச்சிருக்கு. ஸோ இதை எப்படியாச்சும் பிடிக்கணும், இதுக்கிட்ட இன்னும் ரிசர்ச் பண்ணணும்னு நினச்சிட்டு இருப்பான். ஸோ அதுக்காக இந்த பாட்டி மாதிரி வேஷம் போட்டு அவனை அசிஸ்டண்ட்டை போக சொல்லி அது பிடிச்சிருவான். அந்த நாயை பிடிச்சிட்டு இனிமேல் நீ எங்ககிட்ட தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போகும்போது தான் இது வேகமாக அத்துக்கிட்டு பறக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இவனால் பிடிக்க முடியாது. பட் அந்த காலரில் வந்து எங்கே அவனோட வீடு அட்ரஸ் எழுதிருக்கிறதுனால அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ இதை வச்சு எப்படியாச்சும் அவனோட வீடை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு அவன் சயின்டிஸ்ட், அதாவது ஹெட்டுக்கிட்ட போயிடுவான். அந்த பாட்டி வேஷம் போட்டால் அசிஸ்டண்ட் வந்து இது அந்த டாக் மாதிரி இருக்கேன், அண்டர் டாக்கா இது அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இல்லை அது கிடையாது, இது சும்மா சாதாரண நாய் தான், தின்ன தூங்க பிள்ளை இது 3 வேலை மட்டும்தான் இது செய்யும், வேறு எதுவுமே இதுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருப்பான். இதுக்கு கோவம் வந்துடும். இல்லை எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா உன் ப்ரைவசி போயிடும், உனக்காக தான் நான் அப்படி போய் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவனும் சொல்லிட்டு இருப்பான். கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கோம், இது சாதாரண நாயின்னு நினச்சிக்கிட்டு. அதுக்கடுத்து அண்டர் டாக்கெல்லாம் வந்து செம்மையான பெரிய நாயை, அதெல்லாம் யார்கிட்ட யாருமே மோத முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ நீங்கள் போங்கண்ணா, நீங்கள் எவ்வளோ தான் கிண்டல் பண்ணாலும் என் லவ்வர் பாலி என்னை வந்து கிண்டல் பண்ண மாட்டா, அவள் என்னை புரிஞ்சுக்கோ, அவளுக்கு நான் இப்படி இருக்கதே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அது நினைக்கும், நீ எல்லாம் ஒரு வேஸ்ட்டு, அண்டர் டாக் மட்டும் என் பாய் ஃப்ரெண்டாக இருந்தால் நான் எவ்வளோ கெத்தாக இருப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி அது பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள்லாம் அண்டர் டாக்கை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா எனக்கு யாராச்சும் காப்பாற்றுங்க அப்படின்னு கற்றுனாலே போதும், அது வந்துடும் அப்படின்னு சொன்னோன்னே நைட்டு வந்து பாலி வந்து என்னை யாராச்சும் காப்பாற்றுங்கன்னு வெளியே நின்று கற்றுக்கிட்டே இருக்கும். உடனே வந்து இந்த அண்டர் டாக் வேகமாக போய் பாலியை காப்பாற்றி அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து 2 பேர் டைம் ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு போயிடும். இது அடுத்த நாள் வந்து இந்த நாய்க்கிட்ட வந்து சொல்லுவாங்க. உடனே வந்து நான் வந்து நேற்று அண்டர் டாக் இதெல்லாம் பார்த்தேன், பேசினேன், சுற்றினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் தாண்டி அப்படின்னு அது மனசுக்குள்ளே நினச்சிட்டு சிரிச்சிடும். இந்த சீன் என்ன நடக்கும்னா, சயின்டிஸ்டோட அசிஸ்டண்ட் வந்து அந்த காலரை வச்சுருப்பாங்களா, அதில் அட்ரஸ் எழுதியிருக்கும், ஜாக்கோட அட்ரஸ். ஸோ அங்கே போய் ஜாக்கோட அப்பாவை வந்து சயின்டிஸ்ட் கடத்திட்டு வந்துடுவாங்க. கடத்திட்டு வந்து நீயும் அந்த நாயும் இங்கே வரலைன்னா நான் உங்கள் அப்பாவை கொண்டுருவேன்னு சொல்லி கடத்தி வச்சுருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து அப்பாவுக்கு ஆபத்து, வா போகலான்னு சொன்னோன்னே நான் எப்படி வர முடியும்னோடனே அந்த நாய் வந்து ஜாக்கை தூக்கிட்டே போய் அந்த லேபுக்கு போயிடும். போன பிறகும் நீ இங்கே வா அண்டர் டாக், நீ இப்போ என்கிட்ட வரலைன்னா நான் இவரை கொண்டுருவேன்னு சொன்னோடனே சரி வழி இல்லாமல் போகும். அண்டர் டாக்கோட பிளட் சாம்பிளை எடுத்து அதில் என்னென்ன வந்து வேரியேஷன் நடந்திருக்குன்னு கண்டுபிடிச்சி அந்த சயின்டிஸ்ட் வந்து ஒரு டேப்லெட் ரெடி பண்ணிடுவார். அதை வந்து அந்த 2 நாய்க்கும் கொடுத்துட்டு இப்போ வந்து இன்னொரு மெடிசன் வந்து அண்டர் டாக்கு கொடுத்துருவாரு. ஸோ இப்போ வந்து அது நார்மல் டாகாக தான் மாறிடும். இப்போ என்ன பண்ண போகிறான்னா, சயின்டிஸ்ட் வந்து மேயரை எப்படியாச்சும் கிட்னாப் பண்ணணும், அந்த இடத்துல பாம்பு வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த 2 நாயும் கூப்பிட்டுக்கிட்டு அங்கே போவாங்க. போய் இப்போ இந்த 2 நாயும் பேச ஆரம்பிச்சிச்சு, எல்லா பவரும் இதுக்கு வந்துருச்சு. ஸோ எல்லா இடத்துலையும் பாம்பு செட்டப் பண்ணியிருப்பாங்க. இது இங்கேருந்து அவங்க அப்பாவும் பையனும் தப்பிச்சு அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. ஸோ இப்போ வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கோம், நான் எப்படி மக்களை காப்பாற்ற போகிறேன்னு தெரியல, என்கிட்ட எந்த சக்தியும் இல்லைன்னு சொல்லி ஜாக் வந்து நீ ஃபீல் பண்ணாத, உனக்கு இப்போ எந்த சக்தியும் இல்லைன்னா உன்னை எனக்கு பிடிக்கும், நீ இப்பயும் சூப்பர் ஹீரோ தான் அப்படின்னு சொல்லி அவரை என்கரேஜ் பண்ணிகிட்டு இருப்பாரு. ஸோ இப்போ அந்த சயின்டிஸ்ட் 2 நாயையும் கூட்டிகிட்டு நடந்து போயிட்டுருக்கும் போது வேகமாக வந்து ஏதோ பாம்பு ஸ்மெல் மாதிரி வருது, இங்கே பாம்பு வச்சுருக்காங்கன்னு இது புரிஞ்சுக்கிட்டு இந்த நாய் வேகமாக ஓடி போய் அந்த சயின்டிஸ்ட்டை தடுத்து நிறுத்தும். அப்போ பார்த்து அவர் வச்சிருந்த டேப்லெட் வந்து பாக்கெட்டில் இருந்து கீழே விழுந்துடும். அதை எடுத்து நம்ம அண்டர் டாக் சாப்பிட்டு திருப்பி அதுக்கு பவர் வந்துடும். ஸோ இப்போ திருப்பி வந்து பழைய பவர் சூப்பர் பவர்ஸ்லாம் வந்துடும். வந்த பிறகு வேகமாக ஓடி போய் இந்த மாதிரி பாம்பு இருக்குது, இவர் தான் வந்து இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்லி காப்பாற்ற ட்ரை பண்ணோம். அப்போ இந்த 2 நாயும் வந்து அதை அட்டாக் பண்ணோம். எல்லா நாயும் இந்த மாதிரி அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த நாய் சொல்லும்,
இவ்வளோ நாள் உங்களை என்ன பண்ணியிருக்கான், சும்மா லேபுக்கு டெஸ்ட்டுக்கு தானே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான், இவனுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாதீங்க, என் பக்கம் வாங்க, இந்த மக்களே உங்களுக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க, நீங்கள் நல்ல லைஃப் வாழலாம்னு சொன்னோன்னே எல்லா நாயும் புரிஞ்சுக்கிட்டு ஆமாம் அவன் சொல்கிறது தான் கரெக்டு, இவன் நம்மளை யூஸ் பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு இவங்க பக்கம் வந்துடும். ஸோ இப்போ இந்த சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவான்னா அவன் டேப்லெட்டை சாப்பிட்டுட்டு இது கூட செம்மையாக ஃபைட் பண்ணிகிட்ருப்பான். பல்ட்டியெல்லாம் அடித்து குட்டி கண்ணெல்லாம் போட்டு செம்ம ஃபைட்டு, கத்தி வச்செல்லாம் சண்டை போட்டுட்ருப்பான். அண்டர் டாக்குக்கும் நிறையா அடிபட்டுரும். 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்ருக்கும்போது ஜாக்கோட அப்பா வந்து ஒரு மெடிசன் எடுத்துகிட்டு வந்து அவரை கண்ட்ரோல் பண்ணி மயக்கவரை செஞ்சு அவரை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சு. பாலிக்கு இன்னும் தெரியாது நம்மளோட பாய் ஃப்ரெண்ட் தான் அண்டர் டாக்னு. ஆனால் அண்டர் டாக் அது சொல்லவே சொல்லாது உண்மையாக. நேற்று அண்டர் டாக் சூப்பராக வேலை செஞ்சுச்சு பார்த்தியான்னு கேட்கும்போது கூட இல்லை நான் பார்த்தேன், எனக்கு தெரியும், ஆமாம் சூப்பர் டாக் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு லவ்வை விட வந்து இந்த நாட்டு மக்கள் தான் முக்கியம், இந்த நாட்டு மக்களுக்காக நான் எப்பயும் இந்த வேலையை செய்வேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அவ்வளோதான் படம் முடிஞ்சிச்சு. நீங்கள் மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.